Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா ஒரு சூப்பரான சைட் தான் பார்க்க போறோம். இந்த சைட் எக்ஸாக்ட்டா திருநின்றவூர்ல இருந்து மேலக்கொண்டையூர் அங்க இருந்து கரெக்ட்டா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல அந்த சைட் லொகேட் ஆயிருக்கு. வேற லெவல்ல இந்த சைட்டை டெவலப் பண்ணிருக்காங்க. இந்த சைட் நமக்கு யார் கொடுத்திருக்காங்க பாத்தீங்க அப்படினா VR ஃபவுண்டேஷன் தான் கொடுத்திருக்காங்க. பேல் சிட்டி 60 ஏக்கர்ல 1200 பிளாட்ஸா போட்டுருந்தாங்க. அதுல 900 பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம 700 பிளாட்ஸ் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்கள்கிட்ட 8 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த லே அவுட்ல உங்களுக்கான சொந்த இடத்தை வாங்க முடியும். 25 லட்ச ரூபா கொண்டு வரீங்க அப்படின்னா இங்க இண்டிவிஜுவல் வில்லாஸே நீங்க வாங்கிக்க முடியும். அதாவது 1 BHK கிடையாதுங்க, 2 BHKவே நீங்க 25 லட்சத்துக்கு வாங்கிக்க முடியும். அந்த மாதிரி லோ பட்ஜெட்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்டை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வெளியே பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 60 ஏக்கர்ல 1200 பிளாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல 900 பிளாட்ஸ் சோல்ட் அவுட் ஆயிருச்சு. இப்போ 300 பிளாட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. அதுவும் லோ பட்ஜெட்ல கொடுக்குறாங்க. இந்த சைட்டுக்குள்ள என்னெல்லாம் டெவலப் பண்ணிருக்காங்கன்றத பார்க்கலாம். இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா 60 ஏக்கருமே ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி. அது மட்டும் இல்லாம பிளாக் டாப் ரோட் கொடுத்துருக்காங்க. 40, 30, 24 அடியில கொடுத்துருக்காங்க. 3 phase EB லைனுமே இருக்கு, சோலார் ஸ்ட்ரீட் லைட்டுமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த என்டையர் லே அவுட்டுமே பாத்தீங்க அப்படின்னா பைப் லைனுமே கொடுத்துருக்காங்க, இண்டிவிஜுவலாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்னெல்லாம் அம்யூனிட்டிஸ் இருக்கணுமோ அது எல்லாமே பக்காவா பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லே அவுட்டுக்குள்ளேயே 3 பார்க் கொடுத்துருக்காங்க. வேற லெவலில் டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரோன் ஃபுட்டேஜ் கூட நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த சைட்டை பார்த்தாலே நீங்க வந்து டைரக்டா வந்து பார்த்து வாங்கிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த சைட்டை செம்மையா வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்டு ப்ராப்பர் DDCP அண்ட் ரெரா அப்ரூவல் இருக்கு. இந்த சைட்ல அம்யூனிட்டிஸ் பக்காவா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சைட்டுகளே பாத்தீங்க அப்படின்னா கிளப் ஹவுஸ்மே வச்சிருக்காங்க. கிளப் ஹவுஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கு, லைப்ரரி இருக்கு, பார்ட்டி ஹால் இருக்கு. அது மட்டும் இல்லாம யோகா மெடிடேஷன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3 to 4 இண்டோர் கேம்ஸ்மே வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கிளப் ஹவுஸ்க்குள்ள என்னெல்லாம் இருக்கணுமோ அதுவுமே பக்காவா டெவலப் பண்ணியிருக்காங்க. அம்யூனிட்டிஸுமே பக்காவா டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சைட்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி 700 பிளாட்ஸ் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷனே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அவங்க எல்லாமே இந்த சைட்டை வந்து பார்த்து நியர்பைல ஸ்கூல் இருக்கா, நியர்பை காலேஜ் இருக்கா, அதே மாதிரி நியர்பை கனெக்டிவிட்டி இருக்கா, அப்ரிசியேஷன் இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் செக் பண்ணி தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பார்க்குற உங்களுக்கு நியர்பைல என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்கு, என்னென்ன காலேஜ் இருக்கு, என்னென்ன அப்ரிசியேஷன் வரப்போகுது, என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்கு, இது எல்லாத்தையும் டீட்டெயில் நான் 1 by 1 சொல்றேன். இப்போ நியர்பை இந்த சைட்டுக்கு நியர்பைல என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்குன்னு சொல்றேன். கவர்மெண்ட் ஸ்கூல் 2 மினிட்ஸ்லேயே நியர்பைல இருக்கு. ஆக்ஸ்போர்ட் பப்ளிக் ஸ்கூல், ஜெயா பப்ளிக் ஸ்கூல், அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சல் மெட்ரிகுலேஷன். இப்போ நான் சொன்ன 3 ஸ்கூலுமே ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் டிராவல் டயத்தில் தான் இருக்கு. காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா பஜ்ரங் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 20 மினிட்ஸ் டிராவல் டயத்தில் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நியர்பை ஸ்கூல் காலேஜ் எல்லாமே பக்கமாக தான் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இங்கே இப்போ நம்ம திருநெல்வேலி நியர்பைல இருக்கோம். அதே நீங்கள் ஆவடி பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா ஹிந்து காலேஜ் நியர்பைல இருக்கு, சென்ட் பீட்டர் இருக்கு. இந்த மாதிரி நியர்பைல எல்லா காலேஜுமே பக்கமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா நியர்பைல ஹாஸ்பிட்டல் பார்ப்பீங்க. இந்த நியர்பைலே பாத்தீங்க அப்படின்னா 7 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. அதுல சுகம் ஹாஸ்பிட்டல்ஸ் வரும், அதே மாதிரி MA கிளினிக் இருக்கு. இந்த மாதிரி நியர்பைல கிளினிக்ஸ்மே நியர்பைலே இருக்கு. இப்போ முக்கியமா பாக்குறது என்ன அப்படின்னா கனெக்டிவிட்டி தான் பாப்பீங்க. பெரியபாளையம் ரோடு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம பெரியபாளையம் ரோடு, அதாவது மேலக்கொண்டையூர்ல இருந்து நம்ம ஒரு 1.5 கிலோமீட்டர்ல நம்ம சைட் இருக்குன்னு சொன்னோம். அதுதான் அந்த பெரியபாளையம் ரோடு. அந்த ரோட்ல நீங்க லெஃப்ட்ல 2.5 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா தாமரைப்பாக்கம் ஜங்ஷன் வரும். தாமரைப்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து நீங்க லெஃப்ட் போனீங்க அப்படின்னா திருவள்ளூர். அதே நீங்க ரைட் போட்டீங்க அப்படின்னா ரெட்டில்ஸ். அதே மாதிரி இந்த சைட்ல வந்து பாக்கம் ஜங்ஷன் வரும். பாக்கம்ல நீங்க ரைட் எடுத்தீங்க அப்படின்னா திருவள்ளூர். சோ இந்த மாதிரி நியர்பை கனெக்டிவிட்டி பக்காவா இருக்கு இந்த சைட்டுக்கு. திருநின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் 10 மினிட்ஸ்ல போயிடலாம். பட்டாபிராமம் டைடல் பார்க் பாத்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் டிராவல் டயத்துல இருக்கு. CPRR ரோட் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டிராவல் டயத்துல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ORR அவுட்டர் ரிங் ரோடுமே நியர்பைல தான் இருக்கு. சென்னை திருப்பதி ஹைவே ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டிராவல் டயத்துல இருக்கு. இந்த மாதிரி நம்ம சைட்டுக்கு நியர்பைல அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு, அதே மாதிரி சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடு இருக்கு. இந்த மாதிரி கனெக்டிவிட்டிக்கு பஞ்சமே இல்லை. இந்த சைட்ல வேற லெவல்ல கனெக்டிவிட்டி பக்காவா இருக்கு. இப்ப பார்த்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் நியர்பை ஸ்கூல்ல இருந்து, நியர்பை காலேஜ்ல இருந்து, கனெக்டிவிட்டில இருந்து அப்ரிசியேஷன் வரைக்குமே, அதாவது டைடல் பார்க் நியர்பைல இருக்கு, அவுட்டர் ரிங் ரோடுமே நியர்பைல இருக்கு, அதே மாதிரி CPRR ரோடு அதுவுமே நியர்பைல இருக்கு. இதெல்லாமே அப்ரிசியேஷன். அது மட்டும் இல்லாம இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா வெங்கல்ல நாலேஜ் சிட்டியுமே வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம சைட் சரௌண்டிங் எல்லாமே அப்ரிசியேஷன் வேற லெவல்ல இருக்கு. அதனால நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாக்குறீங்க அப்படின்னா பக்காவா இருக்கும். இல்லை நீங்கள் வீடு கட்டி தான் வரப்போறீங்க அப்படின்னா அதுக்குமே பக்கமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பேக்ரவுண்டில் பாருங்கள் எவ்வளோ வீட்ஸ் வந்துருச்சுன்னு நான் ட்ரோன் ஃபுட்டேஜ் கூட காட்டுறேன். அவ்வளோ வில்லாஸ் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டுக்குள்ளேயுமே 3 வில்லாஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி பக்காவாக வேற லெவலில் அந்த சைட்டை கொடுத்துருக்காங்க. ட்ரோன் ஃபுட்டேஜில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்துடுவீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான சைட்டாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படின்னா என்ன ப்ரைஸ்பாக கொடுக்குறாங்க அப்படின்னு தானே கேட்பீங்க. ஜஸ்ட் பெர் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்க அப்படின்னா
1299 கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த சரௌண்டிங்லேயே மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1500 கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அதை விட 200 ரூபாய் கம்மியாக தான் இவங்க வச்சிருக்காங்க. வேற லெவல்ல லோ பட்ஜெட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க இங்க வீடு கட்டி வர்றீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி 25 லட்சம் இருக்கு அப்படின்னா 2 BHK இண்டிவிஜுவல் வில்லாஸே கட்டி கொடுத்துட்றாங்க. வேற லெவல் சைட்டு. இந்த சைட்டை நீங்க டைரக்டா பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சைட் விசிட்டுக்குமே அவங்க கேப் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உடனே அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, உடனே அந்த சைட்டை பாருங்க. இந்த சைட்டுக்கு டைட்டில் வந்து கிளியரா இருக்கு, டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவா இருக்கு. இப்போ பார்த்த வரைக்கும் உங்கள்ட்ட 8 லட்சம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து லேண்ட் வாங்கலாம் சொன்னேன். இல்லப்பா என்கிட்ட வந்து ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ற மாதிரி தான், டவுன் பேமெண்ட் பண்ற மாதிரி தான் என்கிட்ட அமௌண்ட் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வாங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்கள்ட்ட கரெக்டா 1.5 to 2 லட்சம் இருந்தாலே போதுங்க. இது வந்து லேண்டுக்கு மட்டும் இல்லை, வீடுக்கே போதும். சரிங்களா? 2 லட்ச ரூபா உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க லேண்ட் வாங்குறா இருந்தாலும் சரி, அதே மாதிரி நீங்க வீடு வாங்குறாலும் சரி, பேங்க் லோன் அவைல் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. 80% வரைக்குமே பேங்க் லோன் இருக்கு. சராசரியா உங்களால ஒரு 6000 ரூபாய் மாசத்துக்கு இஎம்ஐயா பே பண்ண முடியும் அப்படின்னா உங்களால இங்க வீட்டு மனையை வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பைக் ஒரு கார் எடுக்கிறோம்னாலே 6000 இருந்து 12,000 வரைக்கும் இஎம்ஐ போயிட்டு இருக்கு. ஆனா இங்க சொந்த வீடு வெறும் ஒரு 6000 ரூபாய் மாத தவணை மூலியமா உங்களால வாங்க முடியும் அப்படின்னா எந்த அளவுக்கு சூப்பரா கொடுத்துருக்காங்கன்னு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சைட் விசிட் இமிடியா புக் பண்ணுங்க. வேற லெவல் சைட்டு, மிஸ் பண்ணிடாதீங்க.